கேள்விகள் பதில்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கின்றோம். ரோமர் 8:28. வெளிச்சத்தை தேடி வந்த என்னை ஏன் இருளின் பாதையில் திகைக்க விடுகின்றீர் என்று நான் கேட்டேன். நான் உனக்கு வெளிச்சமாயிருப்பதை இருளில் அல்லாமல் வேறே எங்கே அறிவாய் என்றார் தேவன். எல்லோரும் என்னை விட்டு விலகி போகத்தக்க சூழ்நிலைகளையும் பிரியத்திற்குரியவர்கள் பிரிந்து போகத்தக்க காரியங்களையும் ஏன் அனுமதித்தீர் என நான் கேட்டேன். நான் ஒருவர் மட்டுமே கடைசி வரை உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு வரத்தக்கவர் என்பதை நீ அறிய வேண்டாமா என்றார் அவர். எல்லோரும் என்னை கைவிட்டு தனிமையில் நின்று நான் தவிக்க நேர்ந்ததே, ஏன் எனக்கு இந்த தனிமை என்று நான் கேட்டேன். இதுபோன்று நீ தனிமைப்படாவிட்டால் நான் உனக்கு போதுமானவர் என்பதையும் நான் ஒருவர் மட்டுமே சார்ந்திருக்கத்தக்கவர் என்பதையும் நீ அறிவது எப்படி என்று அவர் கேட்டார். நான் குற்றம் செய்யாமலேயே குற்றவாளியாக்கப்பட்டேன், தவறு புரியாமலேயே தண்டனை பெற்றேன். என்னை நீர் மீட்க வராமல் போனதென்ன என்று நான் கேட்டேன். அநீதியை சகிக்கவும் நீதிக்காக துன்பம் அனுபவிக்கவும் வேறு எவ்விதத்தில் நீ ஆற்றலையும் அனுபவத்தையும் பெறுவாய் என்று கேட்டார் அவர். பொறுமையை பற்றி பேசும் நான் பொறுமை இழக்கின்றேன். கவலைப்படாதே என்று சொல்லும் நான் கவலைப்படுகின்றேன். கலங்காதிருக்க ஆறுதல் சொல்லும் நான் கலங்கி போகிறேன். ஏன் இவ்வித பலவீனங்களை காண என்னை விட்டு விடுகிறீர் என்றேன். பலருடைய பலவீனங்களில் நீ உதவி செய்ய வேண்டுமானால் உன்னுடைய பலவீனங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமல்லவா என்றார் அவர். நான் சென்ற சில பாதைகளில் தோல்வி கண்டேன். நான் எடுத்த முடிவுகள் எனக்கு பாதகமாக மாறியது. நான் விரும்பிய பல உறவுகள் எனக்கு கசப்பை தந்தன. ஏன் இவைகளை துவக்கத்திலேயே நீர் தடுக்கவில்லை? தடுத்திருந்தால் தேவையில்லாமல் வேதனைகள் எனக்கு வந்திருக்காதே என்றேன். நீயாக தெரிந்து கொள்ளும் விஷயங்களில் நெடுக சென்று அதனுடைய விளைவுகளை அறிந்தால் அன்றி எதிர்காலங்களில் ஜாக்கிரதையாயிருப்பதற்கு தேவையான விழிப்புணர்வுகள் ஏற்படாதே என்றார் அவர். சிந்தனைக்கு. புதிய கருத்தை மனிதன் காலம் கடந்தே ஏற்றுக்கொள்ளுகிறான். அதற்குள் அவன் பழமையாகி விடுகின்றான். ஆமேன்.